ரத்னவீரன் அவர்களுடைய திருவடியை அடியன் இத்தருணத்திலே இணைந்து வணங்கிக் கொண்டு மேன்மை பொருந்திய இந்த கோயில்புரி நகரிலே திருவருளையும் குருவருளையும் துணையாக வைத்துக் கொண்டு ஞான வேள்வினை நடத்தி கொண்டிருக்கின்ற கோயில்பட்டி திருமுறை மன்றத்தினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இங்கே வருகின்றிருக்கின்ற சைவ பெருமக்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளையும் குருவருளையும் துணையாக வைத்துக்கொண்டு நம்முடைய கோயில்பட்டி திருமுறை மன்றமானது பல நல்ல காரியங்களை சைவன்பர்கள் பயன்படும்படியாக செய்து கொண்டு வருகிறது. அதிலே ஒன்றுதான் நம்முடைய திருக்கோயிலுக்கு 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், மணிவாசக சுவாமிகள் ஆகியோருடைய அந்த வடிவத்தை உற்சவமூர்த்தியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதையெல்லாம் போற்றும்படியாக நாம் அவர்களை பற்றிய உண்மை அறியும்படியாக வருடாபிஷேகம் என்பதை ஒரு சிறப்பாக நடத்தி இந்த சைவ உலகக்குள்ளே உள்ள நமக்கெல்லாம் மனதிலே ஒரு எழுச்சி ஏற்படும்படியாக ஒரு அரிய காரியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், இவர்களெல்லாம் யார் என்ற ஒரு செய்தியை நினைவிட்டுக் கொண்டு என்னுடைய தலைப்புக்கு வருகிறது. சைவத்தினுடைய நோக்கமே வீடு பேறு தான். திருமூல தேவநாயனார் தன்னுடைய திருவாக்கிலே சொல்லுகின்ற பொழுது சைவம் சிவசம்பந்தம் ஆவது. சீர்காழி சிற்றம்பல நாடிகள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய ரகவலியிலே சைவம் சிவசம்பந்தம் பா. சைவம் சிவசம்பந்தம் என்றால் சைவம் என்பது சிவத்தை குறித்து, சம்பந்தம் என்பது உயிர்களை சேர்த்தல். சிவத்தோடு இந்த உயிர்களை சேர்ப்பதுதான் சைவத்தினுடைய தலையாய நோக்கம். சரி, சிவத்தை சேராத வரைக்கும் இந்த உயிர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என சொன்னால், பள்ளிக்கூடத்துக்கு போனால் பையன் பேசாமல் வகுப்புல அமைதியாக உட்காந்து பாடத்தை கவனிக்கிறான். பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வீட்டில் இருந்தன்னா அவன் உடுத்த வேண்டிய ஆடையையும் ஒழுங்காக உடுத்தாது, உண்ணாது, தெருவிலே வெயிலும் மண்ணிலும் சென்று விளையாடி தன்னை கெடுத்து கொண்டிருப்பான். சிவத்தை அடைந்த உயிர்களானது அது இன்பத்தை இடைவிடாது நுகர்ந்து கொண்டிருக்கும். சிவத்தை அடையாத உயிர்கள் எல்லாம் பிறவி துன்பத்திலே அது உழன்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த சைவத்தினுடைய நோக்கம் உயிர்களை சிவத்தோடு சேர்ப்பித்தல். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சமயத்திலே சுவாமியும் அம்பாளும் கையிலேயே அங்கே வில்வ மரத்தடியிலே இருந்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அம்பாள் முகத்தில் ஒரு சிறு கவலை குறி தென்பட்டது. உடனே நம்முடைய சுவாமியானவள் அம்பாளுடைய முகத்தை கண்டு, உன் முகத்திலே ஒரு கவலை குறி தெரிகிறது, நீ இதை நினைத்து வருந்துகிறாய். திருமுறையிலே வரக்கூடிய ஒவ்வொரு வாக்கியமும் சிந்தனைக்கு உரியது. அப்பர் பெருமான் திருவடி தாண்டகத்தில் சொல்லி காட்டுவார், வரைமாதை வாடாமல் வைக்கும் அடிப்பார். சுவாமி எதையும் பொறுத்து கூடாது. அம்பாள் மனம் முகம் வாடிட்டுன்னு விடமாட்டார். யாராக இருந்தாலும் சொன்னான். தக்கன் அடித்து நொறுக்கப்பட்டதற்கு காரணம், தக்கன் சிவத்தை நோக்கி கூறிய தகாத வார்த்தைகளை கேட்டு அம்பாள் மனம் வருந்தினாலும் அந்த வருத்தத்தை தீர்க்கிறதுக்கு தான் தக்கை இறந்து போய் சமகாரம் பண்ணினார். கண்டபுராணத்தை நுட்பமாக படிக்கணும். அது வரைக்கும் சிவன் குற்றம் செய்வது உயிர் இயல்புன்னு விட்டுட்டார். ஆனால் அம்பாள் முகம் வாடி இருக்கும் பொழுதுதான் அவன் தண்டனைக்கு உரியவன் என்று தக்கையாகத்திலே சென்று வீரபத்திரரை ஏவி என்னென்ன செய்வார் என்பதை எல்லோருமே நன்றாக அறிவோம். இதே போல இப்படி கைலையில அமைதியாக இருக்கின்ற பொழுது அம்பாள் முகத்தில் வாட்டம் இருப்பதை கண்டு நீ ஏன் வருந்துகிறாய்னா, ஒண்ணுமில்லை, கலியுகம் பிறக்கிறது. இந்த கலியுகத்திலே நடக்க வேண்டியது நடக்காமல், நடக்கக்கூடாததெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குமே. இந்த உயிர்கள் எப்படி சிவத்தை அடையும் கலியுகத்திலே? அப்படி சுவாமி சொன்னார், அதற்கும் நான் ஒரு உபாயம் வைத்திருக்கிறேன். ஏற்கனவே பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் கையிலேயே நம்மிடம் இருக்கிறார்கள். அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களை எல்லாம் இந்த பூமிக்கு அனுப்பி
அவர்கள் வாக்காலும் வாழ்வாலும் இந்த ஆன்மாக்களுக்கு நெறியை காட்டி அவர்கள் சிவத்தை நோக்கி ஆற்றுப்படுத்துவார்கள். நீ கவலையை விடுனார். சுவாமி எனக்கு புரியலே என்ன அப்ப சொன்னார், நம்மில் இருக்கின்ற ஆன்மாக்கள் சிலர் பக்குவ ஆன்மாக்களை எடுத்து பூமிக்கு 63 நாயன்மார்கள் என்ற பெயரிலே அவர்களை அனுப்பி வைப்பேன். அவர்கள் சிலர் வாக்காலும் சிலர் வாழ்வாலும், சிலர் வாக்காலும் வாழ்வாலும் இரண்டும் சேர்த்து ஆன்மாக்களுக்கு நெறியை உணர்த்தி நம்மை வழிபடுத்துவார்கள். கவலையை உணர்ந்தார். உடனே அம்பாள் ஆவல்ல கேட்கிறார், யார் யாரை அனுப்ப போறீன்னா? அப்பொழுது அம்பாளுக்கு முதலிலே எந்தெந்த பக்குவ ஆன்மாக்கள் எந்த நாயன்மாராக வருகிறார்கள் ஒரு பட்டியலை சொல்றார். இதை சொல்லுகின்ற பொழுது அருகிலே இருக்கின்ற சுந்தரமூர்த்தி ஆளாள சுந்தரர் அணுக்கத்தொண்டர் பின்னால் இருந்து பேசிட்டு இருக்கார். அவரை பின்னால் சுந்தரமூர்த்தி நாயனார் வர்றார். ஆளாள சுந்தரர் கேட்கிறார், எனவே இந்த நாயன்மார்கள் யார் யார் என்ற இந்த 63 பட்டியலை சுவாமி திருவாய் மலர அதை செவி மடுத்தவர் அம்பாள், இடையில் நின்று செவி மடுத்தவர் நம்முடைய ஆதார சுந்தரர். அந்த பட்டியலைத்தான் பின்னால சுவாமி கொஞ்சம் பட்டியலைத்தான் திருவாரூர்ல கொண்டு வந்து திருத்தோடு தகையா சொல்றாரு. ஆகையினாலே அப்படி கேட்கின்ற பொழுது சுவாமிகிட்ட அம்பாள் கேட்க யார் யார் என்ன வருவார். அப்போ ஒரு பட்டியலை சொல்றார். பண்டு திருவடி மரவா பான்மையுடைய ஒரு முனிவர் தான் ஞானசம்பந்தம் வருவார். வாகீஷர் என்ற முனிவர் தான் அப்பர் சுவாமிகளாக வருவார். நம்மிடம் ஏற்கனவே அனுக்கிரகம் பெற்று சிறந்தி பூச்சியாக இருந்தவன் தான் கோ செங்கச்சோழ நாயனாராக போவான். இதோ நமக்கு அணுக்கத்தொண்டராக இருக்கின்ற இந்த ஆளாளர் தான் சுந்தரமூர்த்தி நாயனாரை போறார். ஒரு பட்டியலே போட்டார். 63 நாயன்மார்கள் திருவதாரம் செய்வதற்கு முன்பே யார் யார் எவர் என்கின்ற பட்டியலை முதலிலே உபதேசம் செய்தவர் நம்முடைய சுவாமி. இது சிவ ரகசியத்திலே 9வது அம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையை யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்வ நாவலர் பெரிய புராணம்ங்கிற பேர் பின்னால வந்தது. திருத்தொண்டர் புராணம் வசனம்னு ஒன்று எழுதியிருக்கிறார். யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்வ நாவலர் திருத்தொண்டர் புராணம் வசன நடை. அதுல உண்மை நாயன்மார் ஒரு கட்டுரை எழுதுறார். யாழ்ப்பாணத்தினர் ஆர்வலர் அதுல ஒரு செய்தி சொல்றார். எனவே அந்த 63 நாயன்மார்கள் எல்லாம் ஏற்கனவே பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள், நமக்காக சிவத்தை அடைவதற்கு நெறிப்படுத்த நம்மை ஆற்றுப்படுத்த வந்த அவதார புருஷர்கள். பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே படித்து தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பயிற்சி பெற்றவர் தான் பள்ளிக்கூடத்துக்கு போறார். எதுக்கு? மற்ற மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க. இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு 2 பேர் போவா. மாணாக்கர்கள் செல்வது படிப்பதற்கு, ஆசிரியர்களும் பள்ளிக்கூடத்திற்கு போவது கற்பிப்பதற்கு. இந்த பூமியிலே நாம் வந்து பிறந்ததற்கு காரணம் நம்முடைய வினையின் காரணத்தால இன்ப துன்பத்தை அனுபவிக்க. ஆனால் இந்த 63 நாயன்மார்கள் வந்தது நம்முடைய வினையினை கழித்து சிவத்தோடு நம்மை சேர்க்க வந்திருக்கிறாங்க. நாம பிறந்தது நமக்காக. 63 நாயன்மார்கள் இந்த பூமிக்கு வந்தது அவர்களுக்காக அல்ல, நமக்காக அவதாரம் செய்திருக்கிறார்கள். இதை அழகாக நம்முடைய ஏவலால் மண்ணில் வந்தனை யார் சொல்றார்? சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து தர்த்தாட்கொண்ட புராணத்தில் சேக்கலார் செய்கிறார். நாமெல்லாம் நம்முடைய வினைக்கு தகுந்தபடி அந்த கணக்குப்படி பிரம்மனாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் அந்த வினையை அனுபவிக்க. ஆனால் நாயன்மார்கள் நாம் இறைவனது ஆணையினால் நீ போ என்று அனுப்பப்பட்டவர்கள். ஆகையினாலே 63 நாயன்மார்கள் என சொல்லக்கூடியவர்கள் முதல்ல ஒரு தெளிவான கருத்து, அவர்கள் நம்மை போன்று மானுடர்கள் அல்ல. அவர்கள் ஏற்கனவே என்ன ஆகும்? அவர்கள் முத்தி பெற்றவர்கள். இன்னும் தெளிவா சொல்றேன், நம்ம இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா, மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க, ஆண்டவன் என்ன இன்னும் அழைக்கலையே இல்லையா? ஒரு நோயாளிகள் துன்பம் வந்து ஆண்டவன் என்ன அழைக்கலையேன்னா பக்கத்தோட சொல்லுவாங்க, அது நம்ம கையிலையா இருக்கு, என்னென்ன அனுபவிக்க வேண்டிய இருக்கிறோம்பா. இன்னொருத்தி சொல்லுவா, நாமளும் என்னென்ன அனுபவிக்க வேண்டிய இருக்கிறோம், இல்லை நாம யார் யாரெல்லாம் என்னென்ன பாடு படுத்த போறோமோ நமக்கு என்ன தெரியும்ன்றுவான்.
ஆனால் நாயன்மார்கள் எப்படி தெரியுமா, நம்மளை மாதிரி சலிக்க மாட்டாங்க. சிவன் உதாரணமாக ஒரு வியாபாரி ஒருவர் தன் கணக்கப்பிள்ளை அனுப்பிச்சு காப்பி வாங்கிட்டு வான்னா அவன் காப்பியை மட்டும் வாங்கிட்டு வந்து ஐயா வாங்கிட்டு வந்தான்னு கடமை முடிச்சுட்டு அவர் வேலைக்கு போயிடுவார். நல்ல கவனமாக கேட்கணும். காப்பி மட்டும் வாங்கிட்டு வந்து அவர் கடையில் இருக்கிறார், தன்னுடைய தொழிலுக்கு போயிடுவார். இதே மாதிரி 63 நாயன்மார்கள் தன்னுடைய கடமை முடிந்ததென்றால் என்னுடைய கடமை முடிந்தது என்று பழைய நிலைக்கு தானா போயிடுவாங்க. கையில் உதாரணத்துக்கு நான் ஞானசம்பந்த பெருமான் தனக்கு வந்த அவதாரத்தின் நோக்கம் முடிந்தது என சொல்லி என்ன செஞ்சார், எனக்கு இந்த வாழ்வு போதும், வாழ்வு போதும், கல்லூர் பெருமணம் வேண்டாம், எனக்கு வேண்டியது எனக்கு என்னுடைய உன்னுடைய கடமையை நான் முடிச்சிட்டேன், காப்பியன்னு முடிச்சிட்டேன், அப்படின்னா என் வேலைக்கு போறேன்னு சொல்லி என்னுடைய கடமை முடிச்சு என்னை உன்னோடு சேர்த்து கொண்டார். ஒரே விண்ணப்பம். அப்படியாப்பா ஏதோ ஜோதி தோன்றும், அதிலே நீயும் உன் துணையும் வந்து சேருந்தார். உடனே அவர் என்ன சொன்னார், அவரும் ஒரு துணை மட்டும் போனார், அனைவரும் வாருங்கள் என்று பக்குவான்மாக்களை பூரா எல்லாம் செஞ்சார், அழைத்து கொண்டு போனார். இதே மாதிரி நாவுக்கரசு சுவாமிகள் திருப்புகழூர்ல பொன்னியா உன்னடிக்கே போதுகிறேன், எனக்கு போதும், நான் வந்த கடமை முடிந்தது, உன்னடிக்கே போதுகின்றேன், பூமுகலூர் மேவிய புண்ணியனார். அப்படியா அழைத்து கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவஞ்ச காலத்தில் இருக்கிறார். சுவாமி என் கடமையெல்லாம் முடிஞ்சது, தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன விண்ணப்பம் பண்ணி எனக்கு அந்த பொய் வாழ்க்கை போதும்னார். அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நமக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். கடமை முடிந்தது அவர்களுக்கே தெரியும், அவர்களே கையில் என்னை மீளவும் அழைத்துக் கொள்ளார். ஆனால் அப்பேற்பட்டவர்கள் அந்த 63 நாயன்மார்கள் அவர்கள் வாக்காளர் வாழ்வாரும் காட்டியவர்கள். இது போக தொகையடியார்கள் என்று இருக்கிறார்கள். தொகையடியார்கள் என்றால் அந்த 9 தொகையடியார்களுக்கு லேச சொல்லி ஏற்கனவே தொகையடியார் என்ற பேரில் இங்கே பெரிய உரையை ஆட்சி இருக்கிறேன். தொகையடியார்னா ஊர் இருக்காது, பேர் இருக்காது, நின்ற நெறி மட்டும் சொல்லப்படும். அவங்க இந்த நெறியிலே இருந்தார்கள் என்று ஊர் பெயர் என்ற ஒரு நபர், தனி நபரை குறிக்காது, ஒரு கூட்டத்தை மட்டும், இந்த கூட்டம் இந்த நெறியிலே உள்ளது என்பதை மட்டும் சொல்லக்கூடியதான் தொகையடியார்கள். ஆக அந்த 63 நாயன்மார்களும் 9 தொகையடியார்களும் எதற்காக நமக்கு சைவத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என சொன்னால், இறைவனார் இந்த ஆன்மாக்களுக்கு சிவத்தை அடைவதற்குரிய நெறியினை வாக்காலும் வாழ்வாலும் உணர்த்தி சிவத்தோடு நமக்கு சேர்வதற்கு ஆற்றுப்படுத்த அனுப்பப்பட்ட அவதார புருஷர்கள். இந்த 63 நாயன்மார்கள் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னால், சிவத்தை அடைவதற்கு உள்ள நெறியை காட்டினார்கள். சிவத்தை அடைவதற்கு உள்ள நெறி எது? உண்மை நெறி விளக்கத்தில் திருவதிங்க மனவாசகனார் சொல்வார். அந்த ஷெட்யூலெல்லாம் சொன்னால் நேரம் ஆகும். முக்தி அடைவதற்கு ஒரே வழி அழகாக சொல்லி காட்டார். அப்பாய் முக்திக்கு அழியாத காரணம் செப்பாய் அருளானே. சொல்ல கேள், சொல்ல கேள். குரு லிங்க வேடம் என இவை கொண்டார் கரு ஒன்றி நில்லாக்கான். முடிச்சிட்டார். குரு லிங்க சங்கம பக்தி ஒன்றுதான் உயிர்களை சிவத்தோடு சேர்க்கும். சைவத்தில் ரொம்ப முக்கியம், குரு பக்தி வேணும். குரு பக்தி ஏற்பட்டாதான் உள்ளிருக்கிற சிவலிங்கம், அந்த கல் லிங்கம் சிவமாதிரியும். ஆக குரு லிங்க சங்கம பக்தி, அடியார்கள் பக்தி. இந்த அடியார் பக்தி முக்கியம். அதனால தான் இந்த சங்கம பக்தியை கொண்டு இந்த உச்சி காலத்தில் சங்கம பூஜை என்று ஒன்று நடந்தது. இந்த மாகேஸ்வர பூஜைங்கிறது என்னது? சங்கமர்கள், அவர்கள் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். ஆகையினால குரு லிங்க சங்கம பக்தி தான் உயிர்களுக்கு சிவத்தை அடைகின்ற நல்ல மார்க்கம் என்று இந்த 63 நாயன்மார்களை இந்த 3 பிரிவில் கீழே கொண்டுருவாங்க. 63 நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மார்களில் 19 நாயன்மார்கள் குரு பக்தியை மிகுதியாக வெளிப்படுத்துபவர். 30 நாயன்மார்கள் லிங்க பக்தியை வெளிப்படுத்துவார்கள். 12 நாயன்மார்கள் சங்கம பக்தியை மிகுத்து காட்டுவார்கள். உடனே மற்ற 2 பக்தியும் இல்லை, அதுக்காக அந்த வார்த்தை போட மிகுத்து காட்டுவார்கள். எனவே குரு லிங்க சங்கம பக்தியை 63 நாயன்மார்களிலே 19, 30, 12 பேர் வரும் காட்டுறாங்க. 2 கணக்கில் குறையும்.
62 நாயன்மாருக்கு நான் 61 நாயன்மார் தான் கதை சொன்னார். ஒரு 2 நாயன்மார்கள் மட்டும் குருலிங்க சம பக்தியில் வராது. யாரு? சடைய நாயனார், இசைஞானியார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய மாதாவும் பிதாவும் நிறைய சொன்னார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தந்த ஒரே வறுமையை முடிச்சிடுவார். ஆக இந்த குருலிங்க சங்கம பக்தி தான் சைவர்களுக்கு சிவத்தை அடைகின்ற நல் மார்க்கம். இந்த 3 பக்தியிலே முதலாக வர வேண்டிய பக்தி தான் குரு பக்தி என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த குரு பக்தி என சொல்லக்கூடியது, இந்த குரு என சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் குரு. கு என்று சொல்லக்கூடியது கு சப்த சப்தஹாரஷ ரு சப்த தத்ரோதக. கு சப்த அந்தகாரஷ இருள் ஆணவமலத்தை குறிக்கிறது. ரு சப்த தத்ரோதக விரட்டுவது. மையிருளாகிய மையிருளை விரட்டுவது எது? இருளை விரட்டுவது ஒளி. இங்க மையிருளாகிய ஆணவமலத்தை விரட்டுவது சிவஞானம். அதான் குருன்னு பேர். எனவே சிவத்தை அடைவதற்கு, வீடு வேறு பெறுவதற்கு வாயில் வாசல், வீடு வேறு என்பதற்கு திறவுகோல் ஞானம். அந்த ஞானத்தை தரவல்லவர் குரு தான். அந்த குரு என்பது அவசியம் என்பதை காட்டுவதற்காகத்தான் முதல்ல குரு பக்தி என்று அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. குரு இல்லாமல் சைவத்தில் முக்தியே இல்லை. அல்ல, இதே வேண்டாம். இறைவன் பெரும் கருணையோடு உயிர்கள் எல்லாம் உயிரை கூடுவதற்காக தன்னிடம் இருந்து வேத ஆகமங்களை வெளிப்படுத்தினார். இந்த வேதம் என சொல்லக்கூடியது உயிர்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்டது. வேதம் பொது. ஆகமம் என சொல்லப்பட்டது சைவர்களுக்கென்றே சிறப்பித்து சொல்லப்பட்டது. இந்த வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, வேதம் என்பது உலகருக்கு பொதுவாக சொல்லப்பட்டது. அதில் இருக்கிற ஞானகாண்டத்தை தருவதுதான் தேவாரம், திருவாசகம் முதலானவைகள். ஆகமம் என்று சைவர்களுக்கென்று சிறப்பித்து சொல்லப்பட்டது. அது சைவர்களுக்கு சிறப்பித்து சொல்லப்பட்ட காரணத்தினாலே அதனுடைய சாறு, ஆகமத்தினுடைய ஞானகாண்ட சாறு தான் சாத்திரங்கள். தோத்திரம் பொது, சாத்திரம் வரணும். நமக்கெல்லாம் 2 கண்கள். ஒருவனுக்கு 2 கண்ணு இருந்தால் தான் அவன் முகம் இல்லைன்னா பொட்டக்கண்ணன்னு சொல்லியிருந்தோம். சைவனுக்கு 2 கண்கள். எது? தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் ராமே. தோத்திரமும் ஒரு கண், சாத்திரமும் ஒரு கண். இதுதான் போதும், அதுதான் போதுங்கிற வரையறை சைவத்தில் கிடையாது. தோத்திரத்தையும் போற்றணும், சாத்திரத்தையும் போற்றணும். இந்த தோத்திரம் என சொல்லக்கூடிய 12 திருமறைகளும் சிவபெருமானால் அதிர்டிக்கப்பட்ட பக்குவ ஆன்மாக்களால் அந்தந்த இடங்களில் அவர்கள் சிவவாக்காக வெளிப்பட்டது. வேகமாக போன செய்திய தோத்திரம்ங்கிறது என்னது? சிவனால் அதிர்டிக்கப்பட்ட பேய் பிடித்தவனுடைய சொல்லும் செயலும் பேயினது சொல்லும் செயலாக இருப்பதை போல ஞானசம்பந்தர் சிவம் பீடித்து ஞானசம்பந்தர் வாக்கு சிவவாக்காக வரும். அதை எனது உரை தனது உரையாக அரசாழ்வர் அமனை நமதே. எனவே அது நாயகனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை மணிவாசகர் சொல்லி காட்டுறார். கல்லோண்ணம் கொண்டாம. ஆகையினாலே இந்த தோத்திரம் என சொல்லக்கூடியது பக்குவ ஆன்மாக்களை அதிர்டித்து சிவவாக்காக பல தலங்களிலே அப்படியே வெளிப்படுத்தப்பட்டதுதான் தோத்திரங்கள். இந்த சாத்திரம் என சொல்லக்கூடியது நேரடியாக மாணாக்கருக்கு முன்னின்று உபதேசித்தது. அதான் 2க்கும் வித்தியாசம். இந்த சாத்திரம் என சொல்லக்கூடியது குரு மூலமாக ஒரு மாணாக்கர் கேட்டு வருவதற்கு பெயர் சாத்திரம் என்று பெயர். இந்த குரு ஒருவர் உபதேசிக்க சாஸ்திரம் அதை மாணவர் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சைவத்திலே ஒழுக்கம் சொல்லப்பட்டிருக்கிற தக்க குரு மூலம் உபதேசத்தை கேட்டார். ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற அன்பர்களுக்கு தெரியும். அந்த உபதேசம் சொல்லுகின்ற பொழுது சத்குருவை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். திருமந்திரத்தில் குரு மூலம் உபதேசம் கேட்கணும். குரு மூலம் உபதேசம் கேட்டால் அன்றி இவனுக்கு உண்மை ஞானம் புலந்தாது. குருவினால் தான் உபதேசம் கேட்க வேண்டும் என்பதற்காகவே இன்னொரு லீலை ஒன்று இருக்கிறது. சுவாமி அம்பாளும் இதே போல வில்லு மரத்தின் அடியிலே ஏகாந்தமாக இருக்கிற பொழுது அம்பாளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. குருலிங்க சங்கம பக்தியை காட்டுவதற்கு நாய்ப்பாளர் அனுப்பிச்சிட்டீங்க, அதில் முதலில் குருன்னு சொல்லிட்டீங்க,
அந்த குரு பக்தி அவசியம்னு ஆன்மாக்களுக்கு நான் உணர்த்த விரும்புகிறேன். குரு என்பது ஒருவர் இருக்காங்க, குரு இல்லாம முக்கியம் இல்லை. நம்முடைய உதாரணத்துக்கு கொண்ட அருளந்தி சிவாச்சாரியார் சுவாமிகள் எல்லா கலையும் நிரம்ப பெற்றவர். 2 வயசு மிகுந்த தேவநாயனரை கண்டுதான் குருவாக கொண்ட குருதான் அவர் மேலும் சிறப்பு பெற்றார். இதே மாதிரி எல்லா இதுமே அப்படித்தான். ஆகையினால குரு என ஒன்று வேண்டும், அவசியம் என்று அம்பாள் சொல்றார். குரு என்பது ஒருவருக்கு அவசியம் என்பது ஒருவருக்கு உணர்த்த விரும்புகிறேன். நான் என்ன செய்யணும்னா உடனே அம்பாள் கேட்டார், ஒரு வரும் எனக்கு ஒரு காரியத்தை பண்ணணும்னா என்னென்ன. ஒருவருக்கு குரு அவசியம் என்பதை காட்டுவதற்காக நான் மாணாக்கர் போல உங்கள் மத்தியிலே கைகட்டி நிற்கிறேன். சிவபெருமானாகிய தேவரீர் குருவாக இருந்து எனக்கு உபதேசம் பண்ணணும்னா உடனே அம்பாள் வேண்டுகோளின்படி அந்த வில்வ மரத்தின் கீழே சுவாமி குருவாக அமர்ந்திருப்பார். அம்பாள் மாணாக்கர் போல இருந்து உபதேசம் கேட்டார். அப்படி சுவாமி அம்பாளுக்கு உபதேசம் செய்த அந்த நூலுக்கு பேர் குரு கீதைன்னு பேர். தமிழ்ல இருக்கு. இங்க சொல்ல பார்த்தா வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி ஏமாத்துற மாதிரி நினைக்க வேண்டாம். அடியட்டே அந்த நூல் இருக்கு, நிறைய செய்திகள் அதில் இருக்கிறது. குரு கீதை. அப்ப குரு என ஒருவருக்கு அவசியம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஞானகாண்ட பகுதியெல்லாம் உயிர்கள் குரு மூலமாக அறிய வேண்டும் என்பதற்கு முதலிலே ஆகமச்சாரை எடுத்து உபதேசம் செய்தது சாட்சாத் பரமேஸ்வரனாகிய சிவபெருமான். அந்த சிவபெருமானிடமிருந்து முதல்ல தோன்றிய அந்த உபதேசம் தான் வழிவழியாக வந்து இன்று குருமகா சன்னிதானங்களாக வந்து இருக்கிறது. இவங்களுக்கு பேர் சந்தானம், குரு சந்தானம். சந்தானம்னா பரம்பரைன்னு பேர். இந்த பரம்பரை எப்படின்னா 3 பரம்பரையாக பிரிக்கப்படும். முதல்ல சிவன் வந்து சதாசிவமூர்த்திக்கு உபதேசம் பண்றார். சதாசிவமூர்த்தி அனந்த தேவருக்கு உபதேசம் பண்ணுவார். அனந்த தேவர் சத்தியஞான தரிசன், அனந்த தேவர் ஸ்ரீகண்டருத்தருக்கு உபதேசம் பண்றார். சிவன், சதாசிவர், அனந்த தேவர், ஸ்ரீகண்ட ருத்ரர். இது சிவன்களுக்குள்ளே நடக்கக்கூடியது. இதுக்கு அபிஷின்ன பரம்பரைன்னு பேரு. அந்த அபிஷின்ன பரம்பரையில கடைசிய 4வது ஸ்ரீகண்ட ருத்ரர். ஸ்ரீகண்ட நீலகண்டத்தை உடையவர் அர்த்தம். அதுக்கப்புறம் கைலையிலே உள்ளவர்களுக்கு உபதேசம் தொடங்குகிறது. கைலையிலே உள்ளவர்களுக்கு முதல் உபதேசம் யாருக்கு கிடைக்கிறது என சொன்னா, அதிகார நந்தி என சொல்லக்கூடிய ஒருவருக்கு அந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் உபதேசம் பண்ணுவார். அந்த அதிகார நந்திய பெருமார் அவர் சனத்குமாரருக்கு உபதேசம் செய்கிறார். சனத்குமாரன் சத்தியஞான தரிசனுக்கு உபதேசம் சொல்றார். சத்தியஞான தரிசனங்கள் பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசம் சொல்றார். இது கைலைக்கு உள்ளே நடக்கின்ற காரணத்தினாலே இதுக்கு கைலைக்கு உள்ளே, அதனால அகச்சந்தானம் சந்தான உபதேச பரம்பரை. அந்த கைலையிலே இருக்கின்ற பரஞ்சோதி முனிவர் தான் புதிய மலையை நோக்கி வான்வழியை செல்லுகின்ற பொழுது திருவெண்ணைநல்லூர்ல இருக்கின்ற 2 வயசு குழந்தை மேகண்ட தேவநாயனாருக்கு முதல் உபதேசம் பண்ணார். இந்த கைலைக்கு வெளியிலே நடக்கிறதால இது புறச்சந்தானம்னு பேர். புறச்சந்தானம். அவர் மேகண்ட தேவநாயனார் உபதேசம் செய்தார். மேகண்ட தேவநாயனார் அருளந்தி சிவாச்சாரியாருக்கு உபதேசம் செய்தார். அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் நம்முடைய சத்ஞான தரிசனம் செய்தார். அருள் சிவாச்சாரிய சுவாமிகள் மறைஞான சம்பந்தருக்கு உபதேசம் செய்தார். மறைஞான சம்பந்தர் கொற்றக்குடி உபாவதி சிவாச்சாரியர் செய்தார். அது சந்தான முறைகளாக பிரிந்து உபதேசப்படும்படியாக குரு பரம்பரை வந்து மடங்களாக வந்திருக்கிறது. அந்த படம் அங்கே தொங்க போட்டுருக்கு, பார்த்துருக்கு. அந்த படம் அந்த தூள்ல தொங்குது. இப்போ கைலையிலே முதலிலே ஸ்ரீகண்டரித்திரரிடமிருந்து ஒருத்தர் உபதேசம் கேட்டார் இல்லையா, அதிகார நந்தி என்று சொல்லக்கூடிய நந்திய பெருமான். அவர் தான் பெரிய தேவர். இந்த சந்தான பரம்பரையில் வருகிற குருமூர்த்திகளிலே பெரிய தேவர் என சொல்லக்கூடிய நம்முடைய அதிகார நந்தியை சைவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஏன்னா அவரை பற்றி செய்தி தெரியாமலாம் இன்னும் பல அந்த விக்கிரம் இருப்பதை யாருக்கும் தெரியாது. நம்ம கோயில் அதிகார நந்தி எங்கனை இருக்குன்னே அனைவருக்கும் தெரியாது. அதை விட ஒரு கொடுமை, ஒருத்தர் வந்து கேட்காரு இது என்னன்னா ஆஞ்சநேயருன்ட்டான். ஆஞ்சநேயருன்ட்டான். அப்போ சில உண்மைகள் நமக்கு தெரியாத காரணத்தினாலே தான்
அவர் பெருமை அறியாத இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படி பல கருத்து குற்றங்கள் நடைபெறும். இப்போ எங்க இருக்கிறாரு நம்முடைய அந்த சுவாமியினுடைய வாசல்ல அங்கே இருந்தாப்புல வெந்து சுவாமி கொஞ்சம் கும்பிடுகின்ற பொழுது அங்கே இந்த பக்கம் பார்த்தேன்னா அந்த இடத்துல அதிகாரம் இருந்து ஒருத்தர் இருக்கிறார். அவரை பற்றிய செய்தியை தான் நாம அதுதான் பெரிய தேவர் என்று அவருக்கு பெயர். அது இப்போ ஏன் பெரிய தேவர்ங்கிற பெயர் வந்தது, அந்த பெயரை இட்டவர் யார் என்பதை நான் கௌரவம் கொண்டு முன்னொரு சமயத்தில் அவர் அந்தரர் குலத்திலே மேன்மை பொருந்திய நல்ல ஒழுக்கம் நிறைந்த ஷிலாதர் முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். ஷிலாதர்னு என்னது? ஷிலான்னா கல்லுன்னு அர்த்தம். என்ன விக்கிரகம்? ஷிலா விக்கிரகம் வாங்க, ஐம்பொன் விக்கிரகம், ஷிலா உருவம் இப்படிலாம் சொன்னோம் இல்லையா? இது ஐம்பொன் விக்கிரகம். அங்கே பத்திய ஏற்கனவே இருக்கிறது அது ஷிலா விக்கிரகம், கல்லுன்னு பேர். ஷிலா அதர், ஷிலான்னா கல், அதர்ன்னு சொன்னால் தகித்தவர், கல்லை தகித்தவர் அந்த முனிவருக்கு பேர். ஏன் அந்த முனிவருக்கு ஷிலா அதர்ன்னு பேர் வந்ததுன்னு சொன்னா, ஒரு சமயம் இந்த ஷிலாதரனுடைய பெருமையை கண்டு நாரத மகரிஷி அவரை பார்க்க வர்றார். பார்க்க வந்தோடனே ஷிலாத முனிவரும் நாரத மகரிஷியும் அங்கே இருக்கின்ற பொழுது நாரத மகரிஷி ஷிலாதரை பார்த்து, வாருமே இந்த உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வருவோம்னா, உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வருவோம்னா. திருநெல்வேலிக்கு ஒரு நண்பர் வந்திருந்தார் திருச்சியிலிருந்து. அப்போ நான் கூப்பிட்டேன், ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கவா, ஊரை சுற்றி பார்த்துட்டு வரேன்ட்டார். எங்கே போனார்? அவன் நினச்சிக்கிட்டா சங்கரன் கோயில் போவோமா, பாவநாசம் போவோமா, தென்காசி போவோமா, குத்தாலம் போவோமான்னு கேட்பான்னு நினைச்சான். எங்கள் ஊரில் சென்ட்ரல் ஜெயில் இருக்குது, வா சுற்றி பார்த்துட்டு வருவோம்னு. அது எப்படி இருக்கு பாருங்க. சென்ட்ரல் ஜெயிலை சுற்றி பார்க்க வெளியூர்காரரை கூப்பிடுறதா அது மரியாதை. நாரதர் கேட்கார், நம்ம உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வருவோம். சிலாதப்படி இருக்கார், எங்கே போகலாம்னார். நரகத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வருவோன்ட்டார். எங்கே? நரகத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம்னார். அப்போ தான் பார்த்தா சிலாதப்படி, என்னடா அந்த நரகத்தை சுற்றி பார்க்க போகணும்னாரு. சரி, ஏதோ காரணம் வச்சு கூப்பிடாருன்னு சொல்லி நாரதர் சொல்லுகிறாரு என்று சிலாத முடிவுன்னு சேர்ந்து நரகத்தை சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. நரகத்தில் யார் யார் இருக்கா நீங்கள் சொன்னா கொஞ்சம் மனசு சங்கடப்படும், வேண்டாம். யார் யார் என்ன தப்பு பண்ணவங்க எப்படிலாம் அங்கே கஷ்டத்தை அனுப்பிப்பாங்கன்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. நம்ம அந்த இதுக்கு நம்ம போக வேண்டாம். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நரகத்துக்குள்ளே ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்று கிடக்கு. நரகத்தில் என்ன கிடக்கு? பெரிய பாறாங்கல். பாறாங்கல் கிடச்ச உடனே இந்த முனிவர் கேட்காரு, நாரதே இந்த நரகத்தில் வந்து உயிர்கள்லாம் துன்புறும், இங்கே வந்து ஏன் இந்த பாறாங்கல் கிடக்குன்னார். அப்போ சொன்னார், இந்த பாறாங்கலுக்கு ஏன் கிடக்கு தெரியுமா? உனக்காத்தாவே கிடக்குன்னார். நடக்கிறது உனக்காத்தான் கிடக்குன்னார். எனக்காக கிடக்கான்னு சொல்ல அந்த முனிவர் பேசி கேட்டார். ஒன்றுமில்லை, நீ குழந்தையா இருக்கின்ற பொழுது உன்னுடைய ஆசிரமத்தை தேடி ஒரு முனிவர் ஒருவர் வந்தார். அவர் பிச்சை ஏற்று அங்கே வருகின்ற பொழுது பிச்சா பாத்திரத்தை ஏங்கி பிச்சாந்தேகின்னு நின்றார். உன்னுடைய தாயானவள் தர்மம் விடுவதற்கு வருவதற்கு முன்பாக நீ விளையாட்டாக கல்லை எடுத்து அவள் பிச்சை பாத்திரத்தில் போட்டா, உணவு பொருளில் போட்டா. கல்லெடுத்து அந்த பிச்சை பாத்திரத்தில் போட்டா. உண்ணுகின்ற பொருளே ஒரு சிறு கல்லை சேர்ந்த காரணத்தினாலே அந்த பாவம் வளர்ந்து இந்த பெரிய பாறாங்கல்ல ஒன்றை உண்ண சொல்ல போகிறாங்க. அரிசி வியாபாரிகள் இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளணும். அரிசியில் என்ன கலக்கப்படாது? கல்லை கலக்கப்படாது. உளுந்தில் களிமண் குறும்பையாக கழிக்கக்கூடாது. எதில் எது கழிக்கணும்? கலப்படை செய்வாங்க. கலப்படை செய்வங்களுக்கெல்லாம் இந்த இதுக்காக நான் உள்ளே போக வேண்டாம்னு சொன்னேன். ஆகையினாலே நீ செஞ்ச பாவம் வளர்ந்து அந்த கல்லை உன்னை செய்ய போகிறார்கள்னார். இந்த சிலான்னது பல கல், இதை நான் உணர மாட்டார். ஒன்றுத்தான் அவனோட விட போகிறது இல்லைன்னார். அவர் பார்த்தார், எப்போன்னாரு, அது ஒரு காலத்தில் வர, இப்போ நீ நல்லது செஞ்சதால அப்போ நல்லதாக இருக்க, உன்னுடைய கெட்டது செயல்பட வருகின்ற கூட உன்னை திங்க வைப்பானார். எனக்கு நிறைய சித்தாந்தங்கள் இருக்குது. கெட்டது செஞ்சவன் இன்னைக்கு நல்லா இருக்கானா, அன்னைக்கு செஞ்ச நல்லதுக்கு இன்னைக்கு நல்லா இருப்பான். இன்னைக்கு பண்ணுற சேட்டைகளுக்கு இன்னொரு நாளைக்கு அணிப்பான். இல்லை, நான் இன்னொரு சமயத்தில் இந்த கல்லை நான் தின்பதை விட நான் இப்பொழுதையும் சாப்பிட்டு விடுவேன். நாரத செஞ்ச கல்லை சாப்பிட்டு வைப்பான், எனக்கு முடியும்னார். எப்படி முடியும்னார்? இந்த கலை ரொம்ப பெருசு. அத்திரி முனிவரும்
அனுஷியும் உங்களுக்கு தெரியும். கற்பிலை மிகுந்தவர்கள் நல்ல அத்திரிமுடிவர் அனுஷி இருக்கிறாங்க. அதில் ஒரு நாள் நாரத மகரிஷி வந்து இந்த அவங்க ஆசிரமத்துக்கு முன்னால் இருந்துக்கிட்டு, அம்மா பசிக்கு சுவாமி என்ன வேணும்னா, நீ ஒன்றும் தர வேண்டாம், நான் தாரதை நீ எனக்கு வறுத்து சாப்பிட்ற மாதிரி பக்குவப்படுத்தி கொடுனார். எதை நான் தாரதை நீ பக்குவப்படுத்தி சாப்பிட்ற மாதிரி கொடுனார். கொடுங்க சாமி, நான் பக்குவப்படுத்தி தாரேன்னு அங்கே கேட்டார். கேட்ட உடனே எதை கொடுத்தாரு? இரும்பு கடலையே கொடுத்துட்டார். நாரதர் என்ன செஞ்சார்? இரும்பு கடலையை தூக்கி கொடுத்தார். இரும்பு கடலையை கொடுத்து அந்த அம்மாவை பார்த்தார். பக்கத்தில் இருக்கிற அத்திரி முனிவர் முடிச்சு பார்க்கறது, என்னடா இந்த இரும்பு கடலையை வறுத்து சாப்பிட்ற மாதிரி தாயேனார். அந்த அம்மான்னு சொன்னால், நான் வறுத்துடுவேன் நினைக்கிறேன். கற்பின் கனலை வைத்து இரும்பு கடலையை உண்ணுகின்ற பலமான கடலையாக மாற்றினார். கற்பின் அது ஆற்றல், அக்கினி ஆற்றல். இதே மாதிரி அதை நினைவு கொண்டு இந்த இடத்துல சிலாத முனிவர், இது கல்லாக இருந்தாலும் கூட என்னுடைய தவத்தின் ஆற்றலினாலே இதை அதர் செய்து தகித்து நான் உண்டு விடுவேன். அதனால தான் தன்னுடைய தவத்தின் ஆற்றலை வைத்து கல்லை உண்ணும்படியாக தகிர்த்து என்ன செய்தார்? அது அப்படியே தான் உண்டு தன்னுடைய பாவத்தை கழித்தார். அப்படி கல்லை தகித்த காரணத்தினால் அவருக்கு சிலாத முனிவர். அந்த சிலாத முனிவர் என சொல்லக்கூடியவர் அவர் பின்னாளிலே அங்கே சுகேஷை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். சிலாதர் சுகேஷை என்ற பெண்ணை திருமணம் முடிக்கிறார். நான் கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். முடித்து பல ஆண்டுகள் ஆகியும் புத்திர சந்தானம் இல்லை. புத்திர சந்தானம் இல்லாத காரணத்தினாலே எப்பொழுதுமே சுவாமியிடம் தான் முதல்ல விண்ணப்பம் பண்ணணும். திரு பெண்ணாகடத்தில் இருந்த அச்சுத கலப்பாளர் புத்திர சந்தானம் இல்லை என்பதற்காக தன்னுடைய குருவிட்டதும் கேட்டார். ஜாதகரண்டியோ மருத்துவத்தையோ போகலை. ஏன்னா அது வெற்றியாகும் என்பதற்கு அது உறுதி இல்லை. வெற்றி ஆகலாம், அப்படி ஆகாதுன்னு சொல்கிற உறுதி இல்லை. ஆனால் இறைவனிடம் அந்த குருவிடம் விண்ணப்பித்தால் நிச்சயமாக நமக்கு பலன். அதன்படி இந்த சிலாத முனிவரானவர் தனக்கு புத்திர சந்தானம் இல்லை என்பதை அறிந்து பரம்பொருளாக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். அப்போ சிவபெருமான் அவருடைய தவத்திற்கு வெளிப்பட்டு, உனக்கு என்ன குறைனார்? ஒன்றுமில்லை, எனக்கு ஒரு நல்ல புத்திர சந்தானம் வேணும் அப்படின்னா. புத்திர சந்தானம் வேணும்னு சொன்ன உடனே, உனக்கு ஒரு புத்திரனை தருகிறேன். அவன் 16.5 ஆண்டு அளவுதான் இருப்பான். மார்க்கண்டேயனை போன்ற நல்ல கீர்த்தியுடைய ஒருவனாக வருவான். நீ அப்பேற்பட்ட நல்ல ஒரு புத்திரனை பெறுவதற்கு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுனார். புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுறார். இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை நீ முறையாக செய்கின்றார். இந்த சிலாத முனிவரானவர் தன் மன்னர்கள் முதலானவர்கள் அங்கே இருப்பவர்களை நான் சென்று கண்டு, பொன்னிலான ஆகிய கலப்பை கொழு மர கலப்பை அதை புழுவை வைத்து கொண்டு உழுறார். நிலத்தை உழுது பண்படுத்துகிற பிறகுதான் அந்த இடத்துல யாகசாலை அமைக்கணும். எனவே அந்த கொழுவினை வைத்து உழுகிறார். அந்த கொழுவினை வைத்து அங்கே உழுகின்ற பொழுது அந்த இடத்துல எங்கே வந்து விடுறாருன்னா, திருவையாறு தலத்திற்கு வந்து அயனதீர்த்தத்திலே நீராடி சிவபூஜையிலே செய்து அங்கே புத்திரகாமேஷி யாகம் பண்ணுறார். புத்திரகாமேஷி யாகம் பண்ணுகின்ற பொழுது அந்த கொழுவை வைத்து உழுகின்ற பொழுது கொழுவிலே கட்டக்கென்று ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே என்னென்று அந்த கலப்பையை வைத்து விட்டு கையினால் தோன்றுகின்ற ஒன்று எது தென்பட்டது, எது தட்டிது பார்க்கிற ஒரு மாணிக்க பெட்டி இருந்தது. அந்த மாணிக்க பெட்டியை எடுத்த உடனே இது என்ன என்று தெரியவில்லையே என சொல்லி அந்த பெட்டியை திறப்போம் என்று திறந்தார். பெட்டியை திறக்கின்ற பொழுதே அங்கே அழகாக ஐம்பொன் விக்கிரகம் ஒன்று இருந்தது. அந்த ஐம்பொன் விக்கிரகம் எப்படி இருந்தது என சொன்னால், பரம்பொருளாகிய சிவபெருமான் ஒரு குழந்தையின் வடிவத்தை இருப்பதை போல் இருக்கிறது. சிவபெருமானுக்கு எப்பவுமே குழந்தை வடிவம் கிடையாது, பிள்ளைத்தவனும் கிடையாது, இதுக்கு கிடையாது. ஒரு குழந்தையின் வடிவம் உடைய சிவனது வடிவம் அப்படி இருக்கிறது. என்னது? நெற்றிக்கண்ணும் இருக்கிறது, நீலகண்டம். அந்த ஐம்பது விக்கிரகத்தில் அப்படியே பார்த்துருக்கு. நெற்றிக்கண்ணும் தெரிகிறது, நீலகண்டமும் தெரிகிறது. உடனே இது என்ன புத்திர காமேஷி செய்ய நினைக்கின்ற எனக்கு பரம்பொருளாகிய சிவபெருமான் ஒரு குழந்தையின் வடிவத்தை எடுத்து இங்கே இருக்கிறாரே என்று வியந்து அப்படியே படபடத்து வந்து பேசிட்டு வியர்க்க அப்படியே வியர்த்து வானத்தை பார்க்க
உடைய சிவபெருமான் காட்சி தந்து, அன்பனே அஞ்சுதல் வேண்டாம், அந்த பெட்டியை மூடி திறந்தார். பெட்டியை மூடி திறந்தார். உடனே சிராத முனிவரானவர் இறைவனது அருளாணையை மேற்கொண்டு அந்த பெட்டியை மீளவும் மூடி திறந்தார். உள்ளிருந்த ஐம்பொன் விக்கிரகம் ஒரு குழந்தையாக மாறிவிட்டது. ஒரு குழந்தையாக மாறிவிட்டது. அந்த குழந்தையாக இறைவனது ஆணை உண்ணன் பெட்டியினை மூடி திறந்ததும் அந்த குழந்தை வெளிப்பட்ட காரணத்தினாலே செப்பு படிவம் அடிந்து குழந்தை வடிவம் வந்த காரணத்தினாலே அவருக்கு செப்பேஸ்வரர் என்று பெயர்கிறார். அந்த செப்பேஸ்வரருக்கு நம்முடைய சிராத முனிவரானவர் தான் கற்ற ஞானத்தை எல்லாம் கொடுத்து அப்படியே சதா தவம் செய் சிவத்தை அடையென சொல்லி தவத்தை செய்வதற்கே அவருக்கு ஞான உபதேசம் ஞான தீக்கையும் கொடுத்து தவத்தை செய்து கொண்டே இருக்கும்படியாக செய்கிறார். இப்படி தந்தையினது உத்தரவின்படி இந்த செப்பேஸ்வரரானவர் அங்கே முறையாக மனவாக்கு காய மூன்றும் ஒன்றி அங்கே ஒன்றி இருந்து சிவத்தை இன்னைக்கு தவம் செய்தது காரணத்தினாலே சிவம் வெளிப்பட்டார். சிவம் வெளிப்பட்ட உடனே அந்த சிவமானவர் அவருக்கு